ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிலைமை தான். விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ இறங்கி இறங்கி போனவர். அது வரைக்கும் காவேரி வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து அவங்க ஆசை இல்லை அப்படின்னு சொல்லலை. அவங்க சொல்கிற ரீசன் வந்து என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு உண்மையை மறைச்சு இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுவுமே ஒரு ரீசன் தான், அவங்களால எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அது வந்து பாட்டிக்கிட்ட பேசும்போதும் தாத்தா கிட்ட பேசும்போதும் அவ்வளோ வந்து மெச்சூர்டாக என் பொண்டாட்டியை பற்றி பேசினா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசின விஜய் இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசினாரு அப்படின்றது. ஒருவேளை காவேரி திரும்ப திரும்ப அப்படியே சொல்லவே கொஞ்சம் கோவமும் வெறுப்பும் அதிகமாயிடுச்சா, இல்லை இவளை இப்படி சொன்னாதான் நம்மளோட வழி என்னன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. ஆனால் ஃபைனலாக குட் பை அப்படின்ட்டு போயிட்டாரு. என் குழந்தைக்காக நான் பார்க்க வரதான் செய்வேன், என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நீ எங்கே வேணா போய் என்ன வேணா சேவகம் பண்ணிட்டு இருங்க அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ஆக்சுவலாக காவேரியும் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அம்மா அம்மா அம்மான்னு போனது கொஞ்சம் ஹர்ட் தான் ஆயிருக்காரு. அதனால தான் வந்து நான் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அப்கமிங்கில் எனக்கு தெரிஞ்சு அவரோட சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வெளியூர் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறார் இல்லையா, அவரோட சீக்வன்ஸ் இல்லாமல் மற்றவங்கள வச்சு ஸ்டோரி வந்து மூவ் ஆகுதா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பாட்டி எவ்வளோ கிரிமினலாக வேலை பார்க்க முடியுமோ அவ்வளோ கிரிமினலாக வேலை பார்க்குறாங்க. இங்கே விஜய் போய் பசுபதி வீட்டில் சண்டை போட்டது, இங்கே நடந்தது, காவேரி வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்லி தாத்தாவோட மைண்டை வந்து பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. பாட்டிக்கிட்ட இனிமேல் நான் ஒழுங்காக வேலையை பார்க்குறேன், உங்களுக்கு ஏற்ற பேரானா நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் கிளம்பிட்டாரு. விஜய் எங்கே போகிறாரு அப்படின்னு அவருக்கே தெரியலை. ஆனால் கொடைக்கானல் போகலை அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே காவேரியோட அம்மா காவேரியை பார்த்துட்டு வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ஆக்சுவலாக மாமி பேசுனது கரெக்ட் தான். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பண்ண வேலையை தானே அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. பாட்டி கங்கா எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகாமல் ரொம்பவே உச்சாணி கும்பல தான் இருக்காங்க. பேசின வார்த்தைகளும் ரொம்பவே தப்பாக இருந்துச்சு. காவேரி வந்ததுக்கப்புறமா காவேரி வாண்டடாக போய் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சி பேச போக அவன் பக்கத்தில் அப்படி உரசிக்கிட்டு உட்காந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மாவா மகளை வந்து அவ்வளோ தப்பாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கவே முடியல. அந்த வார்த்தையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களோட ஆதங்கம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கேட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த வேர்ட் வந்து கேட்குற நம்மளுக்கே காது கூசுகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் காவேரி அப்படி சொல்லியிருக்க வேண்டாம். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு ஒட்டி உரசிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி பேசுனாங்கன்னு தெரியல. காவேரியை வந்து காயப்படுத்தணுன்றதுக்காக தான் பேசினது. நீ அசிங்கப்பட்டு வாழணும்னா நீ போ, நாங்கள் இதுக்கு மேலே அங்கே வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காவேரியும் எதுவும் சொல்லாமல் வாய மூடிட்டு போயாச்சு. இங்கே பாட்டி விவாகரத்துக்கு வக்கீலை வர வச்சு பேசுகிறாங்க. தாத்தாக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. இங்கே விவாகரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து காவேரி கிட்ட சைன் வாங்குறதுக்கு வராங்க. என்ன பாட்டி அப்படின்னு குமரன் வந்து கேள்வி கேட்கவும், நாங்கன்னா இன்னைக்கு நேத்தா இது பண்ணுறோம், ஏற்கனவே பிரிஞ்சிருக்காங்க, பிரித்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு பாட்டி சொன்னதும் ஒரு ஹைலைட். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நீ அந்த பையனை பண்ணது இதெல்லாம் பார்த்து தான் அந்த வீட்டுக்காரம்மா அப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு சொன்னது பாயிண்ட் வந்து வேலிடாக இருந்துச்சு. எஸ், அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அந்த சீர்வரிசையை கூட வாங்கிக்கல, அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு இருந்தவர் தான். இந்த பக்கம் பாட்டியோட இந்த மூவ் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து கோவப்படுத்தும். அதுலேயும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ராதா சொல்லியும் தாத்தா வந்து சைலண்ட்டாக இருந்ததுக்கு ஏற்றுக்கவே முடியல. இது எங்கள் குடும்ப விஷயமா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்து செய்யலை தாத்தா. என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தலையை கழிச்சிட்டாரு.